வணக்கங்க. இன்றைக்கி என்ன செய்யுதோ வாங்க பார்க்கலாம். களி தான் செய்ய போகிறேன். காலையில் டிஃபனு. தண்ணி வச்சுக்கோங்க குக்கரில். ஒரு 3 சொம்பு தண்ணி கொதிக்கிட்டோம். நொய் ஊற வச்சுருக்கேன், 1 டம்ளர் நொய்யை அதையும் கழுவி போட்டுங்க. நல்லா வேகட்டும். தண்ணி ஊற்றுவானா, அது தண்ணியே போதும். இப்போ மாவு போட்டுக்கலாம். நான் ஒரு 3 கரண்டி மாவு போட்டிருக்கேன். நல்லா வந்துச்சு பாருங்கள். களி இதுமாரி தான் கிளறி நல்லா பார்த்துக்குது. கையில் ஒட்டாமல் வரணும்னா அப்போ தான் வெந்து போச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து உருட்டி தட்டில் வச்சுக்க வேண்டியதுதான். சூட்டிலே உருட்டி எடுத்துடணும். காரக்குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். அது களிக்கு வெங்காயம் போட்டு வதக்கிட்டேன். தக்காளி கறிவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 தக்காளி போட்டுங்க, 2 வெங்காயம் போட்டுங்க, பூண்டு ஒரு 5-6 பல் நசுக்கி போட்டுங்க. இப்போ நல்லா வதங்கிச்சு. உப்பு போட்டுக்கலாம். முருங்கைக்காய் கத்திரிக்காய் அலசி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள், சாம்பார் பொடி, உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மொச்சக்கொட்டை வேக வச்ச தண்ணி மட்டும் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். மொச்சக்கொட்டை அப்புறம் போட்டுக்கலாம். நல்லா வெந்து போச்சு. இப்போ போட்டால் இன்னும் நல்லா வெந்து போயிடும். அது அதனால் நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு கொதிச்சிச்சு. புளியை கரைச்சி ஊற்றிட்டு கொட்டையும் போட்டுக்கலாம். அதிலே புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. மொச்சக்கொட்டையும் அதிலே போட்டு விட்டேன். நல்லா கலக்கிட்டு ஒரு கொதி வரட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். களிக்கு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் வேர்க்கடலை சட்னியும் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள், பிடிக்குமான்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக்